வாங்க இன்றைக்கி நம்ம 1 kg ப்ரான் வாங்கியிருக்கோம். இதில் 3 விதமான டிஷ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரான் 65க்கு தேவையான மேரினேட் பண்ணிடுவோம். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் அது ஊறணும். 3 டிஷ்ஷுக்குமே தேவையான பொருள் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் அதாவது சிக்கன் 65 பண்ணுற மாதிரி இது வந்து ப்ரான் 65. இது நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனல் நம்ம போட்டிருக்கோம். இது இஞ்சி பூண்டு விழுது, இது அரிசி மாவு, இது கார்ன்ஃப்ளவர், இது வந்து ரெட் சில்லி பவுடர், இது வந்து சிக்கன் 65 மசாலா, இது வந்து கருவேப்பிலை. இதில் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்தே வந்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம தனியாக நம்ம சேனலில் முன்னாடியே போட்டிருக்கோம். அதனால் அதில் பார்த்துக்கோங்க. அதனால் வீடியோ ரொம்ப லாங்காக போக வேணாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக இதில் சேர்த்துட்றேன். இப்போ இதில் லெமன் புழிஞ்சுக்குவோம். ஹாஃப் லெமன். 1 kg ப்ரான்ஸ் வாங்கியிருக்கோம். ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சிக்கன் 65 செய்கிற மாதிரி ப்ரான் 65 செஞ்சுட்டு அதோட நம்ம வந்து கேரளா ஸ்டைல் ப்ரான்ஸ் செய்ய போகிறோம் ஒன்று. ரெண்டாவது வந்து சைனீஸ் ஸ்டைலில் நம்ம வந்து ஜப்பான் சிக்கன் செய்கிற மாதிரி இது வந்து ஜப்பான் ப்ரான்ஸு. இது என்னோடய பையனோடைய ஃபேவரட் டிஷ்ஷு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதிலே வந்து நம்ம பாஸ்தா போட்டோம் அப்படின்னா வந்து ஒயிட் எப்படி சொல்கிறது, அது பேர் என்னடா, சும்மா சொல்லு அது பேர் என்னென்னு. ஒயிட் பெண்ணை பாஸ்தா. ஒயிட் பெண்ணை பாஸ்தா வித் ப்ரான்ஸ் அந்த மாதிரி. இப்போ பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபைனலாக இதில் நம்ம வந்து எக்கு சேர்ப்போம். இந்த எக்கு தான் வந்து கோட்டிங்கே. எக்கு, அப்புறம் கொஞ்சம் உப்பு. சிக்கன் 65 மசாலா எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலாலேயே வந்து உங்களுக்கு உப்பு கொஞ்சம் இருக்கும். இது வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் டோட்டலாக நம்ம 1 kg வாங்கியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் எப்பயுமே வந்து 1 kg வச்சு ஒரே டிஷ்ஷாக செய்கிறதுக்கு 2-3 டிஷ் நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரே ஸ்டைல் வந்து நம்மளுக்கு போர் அடிக்காது. இப்போ இது ஒரு 1/2 an hour வந்து மேரினேட் ஆகட்டும். மற்ற இன்க்ரீடியன்ஸை காமிக்க சொல்கிறேன். இதை அப்படியே பார்த்துட்ருங்க ஒரு செகண்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைமல்டேனியஸாகவே கேரளா ஸ்டைல் ப்ரான்ஸும் அப்புறம் அந்த ஒயிட் ஜப்பான் ப்ரானும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கேரளா ஸ்டைலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ப்ரான்ஸோட அளவு பாருங்கள், இப்படி பிரித்து வச்சுருக்கேன். கேரளா ஸ்டைலுக்கு இது யூஸ் பண்ண போகிறேன். ஒயிட் இதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கேரளா ஸ்டைலுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கோங்க. கேரளா ஸ்டைல் எல்லாமே வந்து பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு ஜீரகம் போடணும். நம்ம இந்த கேரளா ஸ்டைலுக்கு மட்டும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு அரை முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இதோட நம்ம கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி மட்டும் சேர்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 2 தவாவுமே அட் அ டயத்தில் இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான்ஸ்டிக் பேன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இதை கவிப்பா. இது வந்து பட்டர், கார்லிக், அப்புறம் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, இது வந்து சீஸ். இந்த சீஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் 2 ஸ்லைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். தென் சில்லி ஃப்ளேக்ஸ், தென் ஆரிகானோ, தென் 1 டம்ளர் பால். 1 டம்ளர்லாம் இவ்வளவும் யூஸ் பண்ணல, ஒரு 1/2 தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம்
வெஜ் மயோனிஸ். இப்போ நான்ஸ்டிக் தவா ஃபஸ்ட்டு காஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து பட்டர் மட்டும்தான் போடுறேன். பட்டர் போட்ட உடனேயே நம்ம வெள்ளைப்பூடு போட்டுருவோம். இதில் இஞ்சிலாம் போடக்கூடாது. இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகும் போதே நல்லா வாடை வந்துடும். இப்போ இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். வழக்கம் போல் என் பையனை தான் கேமராமேனாக வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ லீவுன்றனால எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு தேவையான டிஷ் தானே நம்ம பண்ணுறோம், அதனால ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் சீரகம் தாளிச்சுக்கிறோம். அப்புறம் சீரகம் பொரிஞ்சோன்னே வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுடுறோம். இந்த சைடில் இது நல்லா ப்ரௌன் ஆகுது. இப்போ மைதா போட்டுடுறோம். இந்த மைதா போட்டுட்டு இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அப்படியே போட்டுடலாம். அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம பால் ஊற்றினோடனே இந்த மைதா வந்து பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். பால் ஊற்றுறேன். பால் ஊற்றி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாதி தான் ஊற்றலாம்னு நினச்சேன். இதுக்கு வந்து இப்போ ஃபேன் பேஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு தெரில. அதனால் ஒரு பெரிய டம்ளர் பால் ஃபுல்லாகவே வந்து இதில் ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும். லாஸ்ட்டாக தான் இனி இதுக்கு எல்லாமே. இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் முதல் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது கேரளா ஸ்டைல் தேங்காய் எண்ணெய், சீரகம் தாளிச்சிருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் தரலாக இருக்கிற மாதிரி போடணும். கொஞ்சம் வதங்கட்டும். ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம போட்ட மைதா பால் வந்து எவ்வளோ கெட்டியாயிடுச்சுன்னு பாருங்கள். நான் சிம்லேயே தான் வச்சுருந்தேன். இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்போ என் பையன் பக்கத்தில் இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ரான்ஸ் வந்து நல்லா வேகணும் இதில். அதனால் இப்போ தண்ணியாக சேர்த்துட்டேன். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மயோனஸ் சேர்க்க போகிறோம். வெஜ் மயோனஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரணுன்றதுக்காக இந்தமா மயோனஸ். இந்த சைடில் இது வதங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோன்னே இதில் நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போ தக்காளி சேர்த்துட்றேன். இதில் 2 தக்காளி சேர்க்குறேன். பொடிசாக நறுக்கி வச்ச 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்.
ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். அந்த கேப்பில் இதில் மயோனைஸ் போட்டிருக்கோம், மயோனைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு மிளகு பொடி போடுறோம். மிளகு பொடி, பட்டர், மைதா, வெள்ளைப்பூடு. எந்த முறையில், அதாவது சைனீஸ்னாலும் சரி, இந்தியன்னாலும் சரி, இட்டாலியன்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பெப்பர் பவுடர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. எல்லா குசைன்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் பவுடர் சேர்ந்து தான் இருக்குது. இப்போ இது சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். அப்புறம் ஹெர்ப்ஸ் போடுறேன். பீஸா ஹெர்ப்ஸ், ஆரிகானோ, இதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ப்ரான்ஸ் இதில் போட போகிறேன். ப்ரான்ஸ் வந்து ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம வந்து இதை மோஸ்ட்லி இப்போ இந்த பாஸ்தா, அதாவது பாஸ்தாக்குரிய சேம் மெத்தடு தான் இதில். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் யூஸ்வலாக பாஸ்தா பண்ணும் போது, ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணும் போது மயோனைஸ் சேர்க்க மாட்டேன். இதில் மயோனைஸ் சேர்த்துருக்கோம், மற்றபடி சேம் இது தான். இப்போ இதுக்கு ப்ரான்ஸ் சேர்க்க போகிறேன். ப்ரான்ஸை வினிகர் மட்டும் ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக லெமன் போட்டு வாஷ் பண்ணுவேன். இது வந்து அதே சேம் ஒயிட், அதை எப்படி சொல்கிறது, ப்ரான்ஸ் கலர்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து டர்மரிக் போடலை. இப்போ ஒருவேளை உங்கள்கிட்ட வினிகர், ஆக்சுவலாக குக்கிங் வினிகர்னு கேட்டு வாங்குங்க. அதில் சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் கூட ஹாஃப் லெமன் போட்டு புளிஞ்சிக்கலாம். இப்போ இது சிம்மில் இருக்கட்டும். சிம்மில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், இருக்கட்டும். ஃபைனலாக தான் இதுக்கு வந்து சீஸ் போட்டு அதை முடிக்கணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து குழம்பு மிளகாய் பொடி நம்ம போட போகிறோம். வீட்டில் வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாய் பொடி, அது மட்டும்தான் நம்ம போடுறோம். இதுக்கு ஸ்பைஸுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளித்த உடனே அந்த கேரளா ஸ்மெல் வந்துருச்சு. அந்த ஒரு கோகனட் ஆயில் அப்படின்னாலே அவங்க தான். ஒருவேளை குழம்பு மிளகா பொடி உங்கள் வீட்டில் இல்லை, நான் தனித்தனியாக தான் பொடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எப்பயும் போல் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா பொடி, அதாவது தனி மிளகா பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு இதை அப்படியே செய்யலாம். எப்பயுமே குழம்பு மிளகா பொடின்னு ஒன்று அரைச்சி வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. எல்லா விதமான டிஷ்ஷஸ்க்கும் அதை போட்டுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெளியே வரணும். அப்போ தான் இது குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் வெளியே வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மாதிரி தானே இருக்கும் ப்ரான்ஸ். தான் இந்த கலர் மாறாமல் பாருங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கு முன்னாடியே சீஸ் பாக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் இருந்து 2 ஸ்லைஸ் எடுத்து இப்படி டீஃப்ராஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் யூஸ் பண்ண லாஸ்ட்டாக போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் எண்ணெய் நல்லா வெளியே வந்துருச்சு, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ப்ரான்ஸ் போட போகிறோம். இதுக்கு நம்ம வந்து இந்த ப்ரான்ஸ்க்கு வந்து லெமன், அதாவது வினிகர் போட்டு கழுவாமல் லெமன் புழிஞ்சு தான் வந்து வாஷ் பண்ணியிருக்கோம்.
ஏன்னா வினிகர் போட்டு செய்கிறது இந்த இட்டாலியன், சைனீஸ் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் ஓகே. நம்ம சவுத் இண்டியன் சமையலுக்கெல்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த வினிகர் வாஷ் பண்ணுறது பிடிக்காம போகலாம். அதனால் அது பண்ண வேணாம். இப்போ இது குக் ஆகிறதுக்கு வந்துட்டு நான் இதில் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். தேங்காய் பால் ஊற்றி இதை குக் பண்ண போகிறோம். ஒரு ஹாஃப் முடி தேங்காய் எடுத்திருக்கேன். நார்மலாக இதில் ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் அதெல்லாம் வேணாம். எவ்வளோ தூரம் அதில் எடுக்க முடியுமோ பால் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஜஸ்ட்டு இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ப்ரான் குக் ஆகிடுச்சுன்னா இந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர்லேயே ப்ரான்ஸ் வந்து குக் ஆகும். யூஸ்வலாக ப்ரான்ஸ் குக் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் டைமே. மேக்ஸிமமே 10 மினிட்ஸ் தான். ஹை ஃப்ளேம்லலாம் வச்சோன்னா 7 to 8 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். ஓவர் குக் பண்ணோன்னா ப்ரான்ஸ் வந்து ஒரு மாதிரி ரப்பரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு, உரப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இங்கே நம்ம வந்து சீஸ் சேர்த்துக்குவோம். சீஸ் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி. பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விடுவோம். ஏன்னா சிம்மில் நீங்கள் வச்சுருந்தாலும் சீஸ் போட்டோன்னே கீழே அப்படியே கடாயில் ஒட்டும். இப்போ வந்து ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். நார்மல் கடலெண்ணெய், நம்ம செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த இதை மாற்றிடுவோம். இது ரெடி ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தடவை உள்ளே போடுறத காமிக்கிறேன், அப்புறம் ஃபைனல் இது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இப்போ இப்படி ஒன்றுனா எடுத்து இதில் போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும். டம்ப் பண்ணாதீங்க, தனித்தனியாக போட்டுருங்க. இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது நெக்ஸ்ட்டு பேட்ச் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது பாருங்கள், இதுதான் எடுத்தது. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். சூடாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு, சும்மா சொல்லு. அங்கே சுற்றாம
இப்போ இது வேகட்டும். இதை ஓப்பன் பண்ணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இதை காமி பாருங்க, வாடை நல்லா இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இப்படி தான் இருக்கும் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி. இது வந்து நம்ம சாதத்துக்கு, சப்பாத்தி இந்த மாதிரிலாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ உள்ளே இருக்க ப்ரான்ஸ் வெந்துருச்சான்னு எப்படி இப்போ பார்த்தாலே தெரியுது. குக் பண்ணுறவங்களுக்கு, எப்பயுமே குக் பண்ணி பழகிறவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சு ப்ரான்ஸ் மட்டும் எடுத்து இப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகும். கிடைக்கும். இப்படி கட் பண்ணணும். ஈஸியாக கட் ஆயிடுச்சுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் எல்லாமே மிளகாப்பொடி போட்டு நல்லா எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டோம். தேங்காய் பாலோட ஃப்ளேவரில் இது குக் பண்ணால் போதும். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. இதை நெக்ஸ்ட் பேட்ச் எடுத்துகிட்டு இதை போட்டுட்டோன்னா அவ்வளோதான், ரெடி. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. இது வந்து எண்ணெய் வந்து எடுக்கவே எடுக்காது. நல்லா பக்கோடா மாதிரி இருக்கும். அதில் உள்ள கருவேப்பிலை கூட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இங்கே இருக்குமான்னு தெரியல. இப்போ 3 டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. இது ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம 3 டிஷ்ஷுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் அதோட ஃபைனல் அவுட்புட். இது வந்து ப்ரான் 65. இதை பக்கோடான்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். நல்லா எண்ணெய் அப்படியே தான் இருந்தது. இப்போ இது வந்து நம்ம ஜப்பான் சிக்கன் மாதிரி செஞ்ச ஜப்பான் ப்ரான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கேரளா ஸ்டைல் தேங்காய் பால் ஊற்றின ப்ரான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.